ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பூரி கிழங்கு, அதாவது பூரி மசாலா. இது பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டுன்னு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 7 நிமிஷமே ரொம்ப அதிகம். ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற பூரி மசாலா மாதிரியே இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த பூரி மசாலா செய்கிறதுக்கு பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் பூரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போதே சைமல்டேனியஸாக பண்ணிடலாம், அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ப்ரெஷர் குக்கர் வச்சு பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், 2 பூண்டு பற்கள், சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 5 உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா கழுவி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உடைத்த உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு. இந்த உருளைக்கிழங்கை இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு நல்லா தண்ணியில் 2 தடவை அலசி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஈவனாக பரப்பி விட்டுக்குங்க, ஒரு பேஸ் கோட்டாக அது ஃபார்ம் ஆகிற மாதிரி. அதுக்கு மேலே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, அப்புறம் துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் தூள், 1 டீஸ்பூன் நம்ம குழம்புக்கு போடுற மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அதிகமாக தேவைன்னா சேர்த்துக்குங்க, உங்கள் கார தன்மைக்கேற்ப. அப்புறம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி அடுப்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ப்ரெஷர் குக்கரை அப்படியே விட்டுருங்க. அந்த ஸ்டீமெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த உருளைக்கிழங்கை ஒரு 1 பாதியுமாக மசிச்சு விட்டுக்குங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த தாளிப்புக்கு வச்சுருக்கிற பொருட்கள், கடலைப்பருப்பு, உடைத்த உளுந்து, அப்புறம் கடுகு சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. அதோடு நம்ம 1 பாதியமாக மசிச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை அதோடு சேர்த்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரொம்ப சுவையான பூரி மசாலா தயாராகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இதை செய்கிறதுக்கு 7 நிமிஷமே ரொம்ப அதிகம். இந்த பூரி மசாலா பூரி, சப்பாத்தி, தோசையோடு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.